நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு டிசிஷன் எடுத்துட்டா, இந்த 5 ஃபுட்ஸ மஸ்ட் அவாய்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு சொல்றது என்ன அப்புட்னா ஸ்வீட்ஸ். நீங்க ஸ்வீட் சாப்பிடுற பெர்சனா இருந்தா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக எந்தவித வாய்ப்புமே கிடையாது. எதனால அப்படின்னா, இது ஹை கலோரி ஃபுட் மட்டும் இல்லாம, இதுல சுகர் ரொம்ப 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 அதிகமா தான் ஆட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமே தவிர, வெயிட் லாஸ் ஆக எந்த சப்போர்ட்டுமே பண்ணாது. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே அதிகமா வர ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு, ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. நம்ம எனர்ஜிக்காக மட்டும் தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம்னு நம்ம எல்லாருமே நெனைக்கிறோம். அது கிடையவே கிடையாது. நீங்க எனர்ஜி வேணும்னா நீங்க தண்ணி குடிச்சாலே போதும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுல அதிகமான இன்கிரியன்ட்ஸ் என்ன அப்புட்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு சுகர் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. சொல்லப்போனா சர்க்கரை தண்ணி தான் இது. நம்ம தான் தெரியாம எல்லாருமே வாங்கி அதிகமா அத இன்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3வது விஷயம் என்ன அப்புட்னா, மைதா ஃபுட்ஸ். நம்ம மைதான்னு நெனைக்கிறது என்ன? புரோட்டாஸ் நெனைக்கிறோம், சமோசா நெனைக்கிறோம். அது 2 மட்டுமே மைதா கிடையாது. நீங்க சாப்பிடுற பிஸ்கட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மைதால தான் ஆட் பண்ணி உங்க எல்லாருக்குமே குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமான பாம் ஆயில் கூட ஆட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்க மைதா ஃபுட் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பேக்கரி. நீங்க எல்லாருமே கடையில வாட்ச் பண்ணீங்கன்னா, ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு எல்லா கடையிலயுமே போட்டிருப்பாங்க. நீங்க பேக்கரி ஃபுட் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுரும். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு 6 இட்லி சாப்பிடுறீங்கன்னா, அட் தி சேம் டைம் நீங்க ஒரு பெரிய பப்ஸும் சாப்பிடலாம். அதுக்கு ஈக்குவல் கேலரீஸ் தான். அதுக்கு நீங்க இட்லியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். 5வது விஷயம் என்ன அப்புட்னா, நீங்க 3 வேளையுமே ரைஸ் அதிகமா எடுக்கிற பர்சனா இருந்தா, கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு டஃப்பா இருக்கும். நீங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, 3 வேள எடுக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட்டு 2 வேளையா மாத்துங்க. 2 வேளையோ 1 வேளையா ரைஸ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, அதிகமான ஃபைபர் ஃபுட் சொல்லப்போனா, நார்ச்சத்து உள்ள காய்கறி எல்லாமே அதிகமா மதிய டயத்துல இன்டேக் எடுத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்துல உங்களுக்கு டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம டிசிஷன் எடுத்தா மட்டும் தான் நம்ம லைஃப்ப நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம யார் நெனச்சா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகாது. நம்ம நெனச்சா மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். நீங்க எல்லாருமே இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பேசலாங்கிறத வீடியோல கீழ மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டீட்டெயிலா பேசுறேன். ஓகேங்களா? ஓகே. பாய்.